ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம அடுத்து பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளா நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு காலேஜ் தான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில. இல்லைங்களா, நம்ம எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும்னா உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல தாராளமா எடுத்து படிக்கலாம். அந்த அளவுக்கு இங்க கோர்சஸுமே இங்க அதிகமா இருக்கு. சரிங்களா, நீங்க மெடிக்கல் ரிலேட்டடா எடுத்து படிக்கிறதா தான் படிக்கலாம். தென் கோர் ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர் எடுத்து படிக்கணும் படிக்கலாம். ஐடி எடுத்து படிக்கணும் படிக்கலாம். தென் ஃபுட் டெக்னாலஜி இது மாதிரி கோர்சஸ் எடுத்து நீங்க படிக்கணும்னா கூட படிக்கலாம். இது மாதிரி வந்து உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் கோர்ஸ் இங்க அதிகமாகவே இருக்கு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்ல, அதுவும் சென்னையில இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல ஓகேங்களா, இப்ப ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜஸ்ல என்னென்ன கோர்ஸ்ல இருக்கு, லாஸ்ட் இயர் இங்க இருக்கிற கோர்ஸ்ல எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, ஓகேங்களா, தென் இதோட இன்டெக் என்ன, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ல தராங்க, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்ல உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் போற வழியில தண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கு. ஓகேங்களா, நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி தான் நியரஸ்ட் ரயில்வே 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், தென் அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா, இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 கோர்சஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா, 19 கோர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், இங்க எல்லா 12th எல்லா குரூப்புமே நீங்க எடுத்து படிக்கலாம், எக்ஸப்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தவிர எல்லா கோர்ஸஸுமே நீங்க எடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலேஜ்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங். சரிங்களா, சரி. நீங்க ஃபர்ஸ்ட் கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 கோர்சஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் டேட்டா பொறுத்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களா லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்துருக்க டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க 360 சீட்ஸ். தென் ஏரோநாட்டிக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2004ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 60 சீட்ஸ் இருக்கு. தென் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் 240 சீட்ஸ். தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ், பயோடெக்னாலஜி 180, then computer science and business system 120, then computer science and design 60 seats, then civil engineering 60 seats, chemical engineering 60 seats, computer science 720 seats இருக்கு. then ECE 480 seats, then EEE 120 seats, then information technology 300 seats, and food technology 60 seats இருக்கு. mechanical engineering 120, mechatronics 120, then robotics and automation 60, then cyber security computer science cyber security 180 seats இருக்கு. சரிங்களா, இதுல உங்களுக்கு ஒரு 4 கோர்சஸ் தவிர எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரி, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, ஒவ்வொரு கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து உங்களுக்கு ஒன், அதாவது 89 வரைக்கும் 189.5 வரைக்கும் 2023ல உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்திருக்கு. 2024ல அது வந்து 188 குறைஞ்சிருக்கு. தென் 2025ல 190.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓசி வந்து போயிருக்கு. பட் பிசிஎம் 186.5, பிசிஎம் 186, தென் பிசிஎம் BCM 186, MBC 185, SC 174, SCA 149.5, ST 154.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 7,839 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 11,528 இருந்திருக்கு. 2025ல உங்களுக்கு 1000 ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பேக்ல போய் 12,485 உங்களுக்கு ரேங்க் வந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்கோட கோர் கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஐடில உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ரேங்க் வந்து பேக்ல போகுது, கட் ஆஃப்மே உங்களுக்கு ரெடியூஸ் ஆக வாய்ப்பு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னையில உங்களுக்கு மேஜரா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து காலேஜஸ் ஏரோநாட்டிக்கல் கிடையாது. ராஜலட்சுமி ஒரு பிரைம் காலேஜா இருக்கு உங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு. உங்க 2023ல 178 இந்த கட் ஆஃப் வந்து 2024ல 180.5 இருந்திருக்கு. 2025ல 184.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 180.5, பிசிஎம் 180.5, எம்பிசி 174, எஸ்சி 170.5 வரைக்கும் போயிருக்கு, எஸ்டி 163 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல
21,364 இருந்த ரேங்க் வந்து 2024 23,334 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 2025 இன்னும் உங்களுக்கு வந்து பேக்ல போய் 24,842 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து அப்பர் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரிங்களா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங். ஓகேங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 2023 186 இருந்த இதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024 185.5 இருந்திருக்கு. 2025 உங்களுக்கு வந்து 189 வரைக்கும் உங்களுக்கு இதோட கட் ஆஃப் வந்து போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 185, பிசிஎம் 184.5, எம்பிசி 184, எஸ்சி 170, எஸ்சிஏ 137.5, எஸ்டி 155.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 11,846 இதோட இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 15,113 உங்களுக்கு வந்து நியர்லி 4,000 ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ல போயிருக்கு. தென் 2025 உங்களுக்கு 15,973 நியர்லி 1,000 ரேங்க் வந்து இன்னும் பேக்ல போயிருக்கு 2025. பட் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஒரு 2,000 ரேங்க் வந்து பேக்ல போக கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா, தென் அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் இயர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் இல்லைன்னா கூட இந்த வருஷம் டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கோர் பிரான்ச்சஸ் வந்து இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல எடுக்கிறதுனால 2023 உங்களுக்கு 160.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2025 170 ஆகும். தென் 2025 171.5 இருக்கு. தென் பிசி 168, தென் பிசிஎம் 169, தென் எம்பிசி 161, தென் எஸ்சி 141.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 இதோட ரேங்க் வந்து 48,937 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு 43,194 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் அகைன் 2025 அகைன் வந்து பேக்ல போயிருக்கு 58,189 இருக்கு. இந்த வருஷம் ஸ்லைட்லி உங்களுக்கு வந்து அப்பரா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 174.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024 178 ஆகும். 2025 179.75 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 170, பிசிஎம் 175.5, எம்பிசி 166.5, எஸ்சி 147, எஸ்சிஏ 126.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 25,783 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 28,114 உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி பேக்ல போயிருக்கு. 2024 இன்னும் 8,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 36,668 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. தென் ரீசெண்ட் டேஸ்ல உங்களுக்கு பயாலஜி கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல இல்லாதனால உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி உங்களுக்கு பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் பயோமெடிக்கல். சரிங்களா, அதே மாதிரி பயோமெடிக்கல் மட்டும் இல்லாம இங்க பயோடெக்னாலஜியுமே இங்க அவைலபிள் இருக்கு. 2023 பயோடெக்னாலஜினா உங்களுக்கு 171.5 வரைக்கும் இருந்துச்சு. 2024 176 வரைக்கும் போயிருக்கு. 2025 179 வரைக்கும் போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 173.5, பிசிஎம் 170, எம்பிசி 167.5, எஸ்சி 156, தென் எஸ்சி 153, எஸ்சிஏ 134, எஸ்டி 148 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2023 30,541 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 31,347 உங்களுக்கு வந்து இருந்திருக்கு. 2025 இதோட ரேங்க் வந்து 38,727 இன்னும் பேக்ல போயிருக்கு. 7,000 ரேங்க்ஸ் வந்து இன்னும் பேக்ல போயிருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த இயர் வந்து உங்க மேக்ஸிமம் வந்து இதே ரேஞ்சஸ்ல இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் 2023 187 இருந்த இதோட கட் ஆஃப் 2024 185.5 இருந்திருக்கு. 2025 உங்களுக்கு வந்து 188 வரைக்கும் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 184.5, பிசிஎம் 184, எம்பிசி 181.5, எஸ்சி 164.5, எஸ்சிஏ 135.5, தென் எஸ்டி 134.5 வரைக்கும் இருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 10,386 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 15,056 உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் பின்னாடி போயிருக்கு. 2025 இன்னும் 2,000 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போய் உங்களுக்கு 17,819 உங்களுக்கு வந்து பேக்ல போயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள பிரான்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பேக்ல தான் போகுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இயர் பை இப்போ கோர் பிரான்ச்சஸ் வந்து அகைன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கிறது தான் இதை மேஜர் காரணம்.
தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் ஓகேங்களா, உங்களுக்கு 2020 185 இருந்தா இதோட கட் ஆஃப் 2020 182.5 உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. தென் 2025 அகைன் 187 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசி 184, எம்பிசி 181, தென் எஸ்சி 169, தென் எஸ்சிஏ 135.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 12,519 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு நியர்லி 7,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 19,881 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025 இன்னும் வந்து சேம் அதே ரேஞ்சஸ்ல இருந்திருக்கு. 19,462 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா. தென் அடுத்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 உங்களுக்கு 162 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024 169, தென் 2025 176.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 170.5, தென் பிசிஎம் 164, எம்பிசி 172, தென் எஸ்சி 154.5, எஸ்சிஏ 126.5 வரைக்கும் போயிருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங் 2023 45,866 இருந்த இதோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு 46,008, அதாவது அதே ரேஞ்சஸ்ல இருந்திருக்கு. 2025 உங்களுக்கு 2000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 44,728 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் வந்து டெஃபினட்டா வந்து உங்களுக்கு கட் ஆஃபும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகளுக்கு, ரேங்க்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கு. அதுல கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒன் ஆப்ஷன். 2023 170 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024 176.5 இருந்திருக்கு. 2025 183.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 175, பிசிஎம் 182, தென் எம்பிசி 175.5, எஸ்சி 167, தென் எஸ்சிஏ 136.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 32,490 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு 2000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 30,847 உங்களுக்கு போயிருக்கு. 2025 இன்னும் 3,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 27,825 உங்களுக்கு வந்து இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் 2,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு கோர்ஸ் 2023 உங்களுக்கு வந்து 191.5 இருந்தது. 2024 சேம் அதே கட் ஆஃப்ல மெயின்டைன் ஆயிருச்சு. 2025 193.5 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 191, தென் பிசிஎம் 190.5, தென் எம்பிசி 189, தென் எஸ்சி 177, எஸ்சிஏ 141.5, தென் எஸ்டி 166.5 வரைக்கும் போயிருச்சு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 5,395 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு நியர்லி 1000 ரேங்க் பேக்ல போய் 6,193 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025 இன்னும் 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 7,010 உங்களுக்கு வந்து இருந்திருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஸ்லைட்லி வந்து இன்னும் டவுன் ஆகுதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா. அதனால வந்து இதோட உங்களுக்கு 1000 ரேங்க்ஸ் இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த வருஷம் ஹீரோவே ஈஸி தான். 2023 உங்களுக்கு வந்து 188.5 இருந்த இதோட கட் ஆஃப் 2024 சேம் அதே தான் இருந்துச்சு. 2025 191 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 187.5, தென் பிசிஎம் 187, தென் எம்பிசி 185, எஸ்சி 175, எஸ்சிஏ 146, எஸ்டி 149 வரைக்கும் உங்களுக்கு போயிருச்சு. தென் 2023 இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரேங்க் பார்த்தீங்கன்னா 9,014 இருந்து 2024 உங்களுக்கு 1000 ரேங்க்ஸ் நியர்லி உங்களுக்கு வந்து பேக்ல போய் 10,768 இருந்தது. 2025 11,524 ஓகேங்களா. இன்னும் 800 ரேங்க்ஸ் வந்து பேக்ல போயிருந்துச்சு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா. அதனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் கட் ஆஃப் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகளுக்கு நோட் பண்ணிக்கோங்க. தென் EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2023 181 இருந்த கட் ஆஃப் 2024 182.5 ஆகும். 2025 187, then BC 184, then BCM 183, then MBC 181, SC 164, SCA 133.5, then ST 157.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருச்சு. இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17,122 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு 2000 ரேங்க்ஸ் வந்து பேக்ல போய் 19,738 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025 உங்களுக்கு சேம் அதே ரேஞ்சஸ்ல 20,000 ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ல மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் அடுத்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா. உங்களுக்கு 2020 188.5 இருந்தது. 2025 சேம் அதே ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. 2025 191 கட் ஆஃப் இன்க்ரீஸ் இருந்துச்சு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 188.5, பிசிஎம் 187, எம்பிசி 186.5, எஸ்சி 172, தென் எஸ்சிஏ 115, எஸ்டி 158 வரைக்கும் போயிருக்கு.
தென் 2023 இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 8877 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு 2000 ரேங்க் வந்து பேக்ல போய் 10842 உங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி 2025 உங்களுக்கு நியர்லி வந்து 2000 ரேங்க் பேக்ல போய் 11917 உங்களுக்கு வந்து சாரி 1000 ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 11917 இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து ஃபுட் டெக்னாலஜி. நான் ஆல்ரெடி சொன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கோர்ஸ் இருக்கு. அதுல இது கோர்ஸ் 2023 உங்களுக்கு வந்து 173.5 இருந்த இதோட கட் ஆஃப் 2024 172 உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. 2025 177.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 171 அண்ட் பிசிஎம் 175.5 தென் எம்பிசி 162 எஸ்சி 150.5 வரைக்கும் போயிருக்கு. 2023 இதோட ரேங்க் வந்து 27,301 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு வந்து 12,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 39,702 இருந்திருக்கு. 2025 இதோட ரேங்க் இன்னும் 3,000 வந்து பின்னாடி போய் 42,336 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் மேபி மேக்ஸிமம் இதே ரேஞ்சஸ்லாம் மீண்டும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் கம்மி தான். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க விருப்பம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 2023 171.5 இருந்த இதோட கட் ஆஃப் 2025 175.5 ஆகும். 2025 இதோட கட் ஆஃப் 183 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. தென் பிசி வந்து 177.5, பிசிஎம் 169, தென் எம்பிசி 124.5, எஸ்சி 150, எஸ்சிஏ 129.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருச்சு. தென் 2020 இதோட ரேங்க் வந்து 30,691 இருந்தது. உங்களுக்கு 2024 3,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 33,127 ஆகும். 2025 உங்களுக்கு 5,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் 5,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 28,482 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் சேம் அதே 5,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் சேம் அதே மாதிரி மெக்கானிக்கல் மாதிரியே உங்களுக்கு 2023 176 இருந்தது. 2024 179.5, தென் 2025 உங்களுக்கு 182.5 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 177.5, பிசிஎம் 166.5, தென் எம்பிசி 175.5, எஸ்சி 152, தென் எஸ்சிஏ 120 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 23,637 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு 2,000 ரேங்க் பேக்ல போய் 25,477 இருந்திருக்கு. 2025 உங்களுக்கு 29,870 உங்களுக்கு இந்த ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. பட் ஆனால் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து ஸ்பெஷலி வந்து அப்பரா வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 2023 178 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 179.5, தென் 2025 183 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 182, தென் பிசிஎம் 180, எம்பிசி 179.5, எஸ்சி 162 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 28,833 இருந்தது. 2024 உங்களுக்கு 5,000 ரேங்க் இன்க்ரீஸ் ஆகி 25,358 உங்களுக்கு வந்துருச்சு. 2025 இன்னும் 4,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 29,082 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து சேம் இதே ரேஞ்சஸ்ல இல்லைன்னா இன்னும் அப்பராக ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 2023 187 இருந்திருக்கு. 2025 187, 2025 190.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 185.5, தென் பிசிஎம் 186, தென் எம்பிசி 185.5, எஸ்சி 174, எஸ்சிஏ 148.5, எஸ்டி 189.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 10,502 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 12,762 உங்களுக்கு வந்து 2,000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. அதே மாதிரி சேம் இந்த வருஷம் 2025 12,572 உங்களுக்கு இருந்திருக்கு. சரிங்களா? இதை ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல நம்ம இது வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 19 கோர்ஸோட கட் ஆஃப் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஃபர்தர் என்ன டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அட்மிஷன்ஸ் பேஜஸ்ல நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அட்மிஷனை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்னென்ன கோர்ஸ்ல இருக்கு சரிங்களா, இந்த வருஷம் என்னென்ன கோர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஜில வந்து பிஹெச்டி வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீடைல்ஸ் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதன் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் என்னென்ன கட் ஆஃப் வரைக்கும், ஓப்பனிங் என்ன இருக்கு, க்ளோசிங் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்க என்னென்ன ப்ரோக்ராம் நீங்க அப்ளை பண்றதா இருந்தா நீங்க வந்து இதை போய் அப்ளை பண்ணலாம். நீங்க கோர்சஸ் பத்தி டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை என்ன கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸும் நீங்க தனித்தனியாவே நீங்க அப்ளை பண்றது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்கொயரி பண்ணா கூட நீங்க என்கொயரி நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸும் நீங்க கொடுத்துருக்காங்க. சரி, இதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபண்டிங் வாங்கிருக்காங்க, என்னென்ன ரேங்கிங்ல இருக்கு, எவ்வளவு பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டீடைல் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் அதை தவிர்த்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா பிளேஸ்மெண்ட் பத்தியும் உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ட்ரீம் ஆஃபர் எவ்வளவு, சூப்பர் எலைட் ஆஃபர்ஸ் எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்னென்ன கம்பெனிஸ்லாம் வருது எல்லாமே
உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்டா டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க அதை வச்சு நீங்க எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். எவ்வளவு ரெக்யூர்மெண்ட், பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட், ஒவ்வொரு வருஷத்துக்கான ரிப்போர்ட்டும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ரிசர்ச்லயுமே உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஆர்இசில என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றாங்க சரிங்களா, எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவைலபிள் இருக்கு. நீங்க கம்ப்ளீட் வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நீங்க நாக்கோ பத்தி நாக் டீட்டெயில்ஸோ என்ஆர்எஃப் என்பி அந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மேலே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க ஆர்இசியை சூஸ் பண்றவங்க, நீங்க ரெடியா இருக்கிறவங்க, ஆர்இசியை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்கள இந்த தகவலை உங்களுக்கு கண்டிப்பா எல்லா நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க ஆர்இசி இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை ரீஜன்ல நீங்க இருக்க சரௌண்டிங்ல இருக்கல, நீங்க வேற சவுத் வேற ரீஜன்ல இருக்கவங்க சரி, ஆர்இசி நோட் பண்ணுங்க. கவுன்சிலிங் கோட் 1211 சரிங்களா? இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு தேவைப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நீங்க என்ன காலேஜஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க, என்ன காலேஜஸ் நம்ம நான் கட் ஆஃப் பார்க்கலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.